நான் முனைவர் தே. பிரியா, விருதுநகர் வேவா வன்னிய பெருமாள் பெண்கள் கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியர். இன்றைய வகுப்புல நாம் நன்னூல் பதவியல்ல இடம்பெறக்கூடிய பகுபத உறுப்புகள் குறித்து காண இருக்கின்றோம். நன்னூலார் எழுத்தியலை தொடர்ந்து பதவியலை அமைத்திருக்கின்றார். எழுத்தியலில் எழுத்துக்களினுடைய ஒலிப்பு முறைகள், மாத்திரை அளவு, எழுத்துக்களினுடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொன்ன பவனந்தியார் பதவியல்ல அந்த எழுத்துக்கள் எப்படி ஒன்றோடு ஒன்று இணைந்து பதமாகின்றன, சொல் ஆகின்றன அப்படிங்கிறத நமக்கு பேசியிருக்காரு. அப்ப நமக்கு பதம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு எழுத்து தனித்தோ அல்லது தொடர்ந்தோ பொருள் தருமாறு அமைந்தால் அதை நம்ம பதம் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஓர் எழுத்தாக இருந்தாலும் அந்த எழுத்து பொருள் தரும்படியாக அமைந்தால் அதனை நம்ம ஓரெழுத்து ஒரு மொழி என்று சொல்கின்றோம். அப்படி வரக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழிகள் நமக்கு மொத்தம் 42 இருக்கு. அப்ப அதுல உயிரெழுத்துக்கள்ல நமக்கு ஆ அப்படின்னு சொன்னா பசு, மா அப்படின்னா விலங்கு, பூனா மலர், அந்த மாதிரி ஓர் எழுத்துக்களாக இருந்தாலும் பொருளை உணர்த்தக்கூடிய எழுத்துக்களாக அமைந்தால் அதையும் நாம் ஓரெழுத்து ஒரு மொழி என்று சொல்கின்றோம். அதையும் பதமாக கருதுகின்றோம். அடுத்தது நம்ம இன்னொரு வகை, அந்த பதத்தினுடைய இன்னொரு வகை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எழுத்துக்கள் ஒன்றுக்கு மேற்பட்டு எழுத்துக்கள் தொடர்ந்து பொருள் தருமாறு அமைந்தால் அதையும் நம்ம தொடர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்றோம். இப்ப இது ரெண்டுமே ஓரெழுத்து ஒரு மொழியாக இருக்கட்டும், தொடர் எழுத்து ஒரு மொழியாக இருக்கட்டும், இவை பொதுவாக பதம் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த பதம் இரு வகைப்படுகின்றது, பகுபதம், பகாபதம். இப்ப பகுபதம் அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னு சொல்லி, எது பகுபதம் அப்படின்னு அழைக்கப்படுது அப்படின்னு சொன்னா, நம்ம ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து சொல்லாகுது, அதை நம்ம பதம் அப்படின்னு சொல்லிடுறோம். இப்ப அந்த சொல்லை நம்ம பகுதி விகுதி அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கும் போது பொருளுடையதாக அந்த சொற்கள் பிரிக்க இயன்றால் அதனை நாம் பகுபதம் என்று சொல்கின்றோம். இப்ப அறிஞன், அறி அப்படின்னு சொல்லும் போது அது நமக்கு அறிதல் அப்படிங்கிற பொருளை உணர்த்தக்கூடியதாக இருக்கு. அப்ப செய்தால் அப்படின்னு சொல்லும் போது செய் கூட்டல் இத்து கூட்டல் ஆள், அப்ப செய் அப்படிங்கிறது ஏவலை, செய்தல் அப்படிங்கிற அந்த ஏவலை குறிக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப நம்ம ஒரு சொல்லை பகுதி விகுதியாக பிரிக்கின்ற பொழுது அந்த பகுதியானது பொருளை உணர்த்தக்கூடிய வகையில அமைந்தால் அதனை நம்ம பகுபதம் என்று கூறுகின்றோம். அடுத்தது பகாபதம். ஒரு சொல்லை பகுதி விகுதியாக பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது பிரிக்க இயலாது அப்படிங்கிறது எந்த நிலையில நம்ம இயலாதுன்னு சொல்றோம் அப்படின்னா, எழுத்து எழுத்தா நம்ம பிரிச்சிடலாம். நான் ஒரு சொல்லுல 4 எழுத்து இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த 4ஐயும் பிரிக்கிறது பிரிப்பது அல்ல. அது நம்ம பிரிக்கும் போது எப்படி நம்ம செய்தால் அப்படின்னு சொல்லும் போது செய் அப்படிங்கிறது ஒரு செயலை விளக்கக்கூடியதாக இருந்தது. அந்த மாதிரி பொருள் அற்ற வகையில நமக்கு சொல் பிரிந்தால் அதை நம்ம பகாபதம் அப்படிங்கிறோம். அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த சொல்லை பிரிக்க இயலாது. அப்ப ஒரு சொல் பகுதி விகுதியாக நம்ம பிரிக்கும் போது பொருள் உணர்த்தும்படியாக பகுதி அமைந்தால் அதனை நம்ம பகுபதம்ங்கிறோம். பிரிக்கின்ற பொழுது பொருள் உணர்த்தாமல் அந்த சொல் பிரிக்கிறதாக இருந்தால் அந்த நம்ம பிரிக்க இயலாதவை அப்படின்னு தான் நம்ம சுற்றோம். அதுக்கு பேரு பகாபதம். அதுக்கு சான்று மரம். இப்ப அதை பிரிச்சோம் அப்படின்னு சொன்னா 3 எழுத்து இருக்கு. அதை நம்ம எப்படி பிரிச்சாலும் அது பொருள் தராது, பிரித்தால் பொருள் தராது. அதனால அதை நம்ம பகாபதம். தேன், போல, சால, இது எல்லாமே அது சொற்கள் தான், தொடர் எழுத்து ஒரு மொழி தான். ஆனா அந்த சொல்லை என்ன செய்ய இயலாது அப்படின்னா பொருள் தருமாறு பிரிக்க இயலாது. ஆதலால் அவை பகாபதம் என்று அழைக்கப்படுகின்றன. இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம பதம்னா என்னன்னு பார்த்தோம். அந்த பதத்துக்கு கீழே பகுபதம், பகாபதம் சொல்லி 2 வகை பார்த்தோம். இப்ப நம்ம பகுபதம் அப்படின்னு சொன்னா ஒரு சொல்லை பொருள் தருமாறு பிரிக்கின்ற பொழுது அது பகுபதம் அப்படின்னு சொன்னோம். அந்த பகுபதத்துக்குள்ளதான் நமக்கு பகுபத உறுப்புகள் அமைஞ்சிருக்கு. பகுபத உறுப்புகள் நமக்கு மொத்தம் 6: பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி, விகாரம்.
அப்ப ஒரு பதத்தை பிரிக்கின்ற பொழுது பொருள் தருமாறு அமைஞ்சா அத பகுபதம் அப்படின்னு சொல்றோம். அந்த பொருள் தருமாறு பிரிந்து இருக்கக்கூடிய அந்த பகுபத சொற்களை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பகுபத உறுப்புக்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த உறுப்புக்கள் மொத்தம் 6ன்னு சொல்லி பார்த்தோம். இப்ப நன்னூலார் அதை எப்படி சுட்டுகின்றார் நூற்பா வடிவில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பகுதி விகுதி இடைநிலை சாரிகை சந்தி விகாரம் ஆறினும் ஏற்பவை முன்னி புணர்வ முடியும் எப்பதங்களும் அப்படின்னு சொல்லிட்டு 133வது நூற்பால எழுத்ததிகாரத்துல பவனந்தி முனிவர் சுட்டுகின்றார். அதாவது என்ன உணர்த்துகின்றார் அப்படின்னு சொன்னா, ஒரு சொல் என்று எடுத்துக்கொண்டேமேயானால் அதுல நமக்கு இந்த 6 உறுப்புக்கள்ல எவை எவை ஏற்புடையதாக இருக்குமோ அதனை பெற்று அந்த சொற்கள் இயலும் அப்படின்னு சொல்றார். அந்த சொல் அமைந்து இருக்க முடியும். அப்ப ஒரு சொல்லுல பகுதி விகுதி மட்டும் அமையலாம், அல்லது பகுதி விகுதி இடைநிலை அப்படின்னு சொல்லிட்டு 3 உறுப்புகளை மட்டும் பெற்று இயங்கலாம் அந்த சொல், அல்லது 4 உறுப்புகளை பெற்று இயங்கலாம், 5, 6. சில சொல்லானது 6 உறுப்புகள் பகுபத உறுப்புகள் 6னையும் பெற்று விளங்கும் அப்படிங்கிறதையே நமக்கு உணர்த்துறாரு. இப்ப நமக்கு எடுத்துக்காட்டு பாருங்களேன். இப்ப கூனி கூன் கூட்டல் இ, அப்ப அங்க பகுதி விகுதி 2 பகுபத உறுப்புகள் மட்டும் இருக்கு. அடுத்தது பாருங்க உண்டான் உன் கூட்டல் இட்டு கூட்டல் ஆண், அப்ப இங்க பகுதி இருக்கு, இட்டு இடைநிலை இருக்கு, ஆண் விகுதி. 3 பகுபத உறுப்புகள் இந்த சொல்லுல உண்டான் என்ற சொல்லுல இடம்பெற்று இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்த சான்று பாருங்க உண்டனன் உன் கூட்டல் இட்டு கூட்டல் அன் கூட்டல் அன். இதுல உன் நமக்கு பகுதி, இட்டு இடைநிலை, அன் சாரியை, அடுத்து இறுதியில இருக்கக்கூடிய அன் நமக்கு விகுதி. அப்ப இதுல நமக்கு 4 பகுபத உறுப்புகள் அமைந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அடுத்து படித்தனன் அப்படின்னு சொல்லும் போது அதுல படி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அன். அப்ப படிங்கிறது பகுதி, இத்து சந்தி, அடுத்து இட்டு இடைநிலை, அடுத்து இருக்கக்கூடிய அன் சாரிகை, இறுதியில விகுதி. இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பகுபத உறுப்புகள் 5 உறுப்புகளை பெற்று இந்த படித்தனன் அப்படிங்கிற சொல் இடம்பெற்றிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப நடந்தனன் அப்படிங்கிற அந்த சொல்ல பார்த்தோம் அப்படின்னா நடக்கூட்டல் இத்து கூட்டல் இந்து கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அன். இதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 6 உறுப்புகளும் பகுபத உறுப்புகளும் இந்த சொல்லுல இடம்பெற்று இருக்கிறத நாம் காண முடியும். இப்ப நட அப்படிங்கிறது பகுதி, இத்து அப்படிங்கிறது நமக்கு சந்தி, அந்த இத்து பக்கத்துல நம்ம பிராக்கெட் பண்ணிருக்கோம் இல்லையா இந்து, அது விகாரமாக மாறுது. நடந்தனன் இத்து இந்தா மாறுது, அதனால அந்த இடத்துல விகாரம் வந்துருச்சு. அடுத்து நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய இத்து இடைநிலை, அன் சாரியை, அடுத்து இறுதியில இருக்கக்கூடிய அன் நமக்கு விகுதி. அப்ப நம்ம நடந்தனன்ற சொல்லுல பகுபத உறுப்புகள் 6ம் இடம்பெற்று இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்ப இப்ப இந்த நம்ம சான்றுகள் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, இது மாதிரி பகுபத உறுப்புகள்ல எவை பொருத்த முறை அந்த சொல்லுக்கு ஏற்புடையதாக அமையுமோ அவற்றை பெற்று அந்த சொற்கள் இயங்கும் என்று நன்னூலார் சுட்டுகின்றார். அதத்தான் நமக்கு சொல்றாரு. பகுதி விகுதி இடைநிலை சாரிகை சந்தி விகாரம் ஆறினும் ஏற்பவை. ஏற்பவை அப்படின்னா இந்த 6 உறுப்புகள்ல எது ஏற்புடையதாக இருக்குமோ அவற்றை முன்னி புணர்ப்ப முடியும் எப்பதங்களும். நம்ம அந்த சொற்கள்ல அவற்றினை பெற்று எந்த பதங்களாக இருந்தாலும் அமையும் என்று நன்னூலார் சுட்டுகின்றார். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது பகுதி. பகுதிங்கிறது எப்படி அமையும்? 6 உறுப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்ப பகுதி எப்படி அமையும் அப்படின்னு சொன்னா, ஒரு பகுபதத்துல முதல்ல இருக்கக்கூடியதான் நம்ம பகுதி அப்படின்னு சொல்றோம். இதுல பகுபதத்துல இருக்கக்கூடிய முதல் பகுதி, அந்த இது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு பகுதி பகுதின்னு நம்ம சொல்றோம். அந்த பகுதி பண்பு பகுதியாக இருக்கலாம், ஏவல் பகுதியாக இருக்கலாம், அல்லது வினை பகுதிகளாக இருக்கலாம். இப்ப வந்தனன் அப்படிங்கிற சொல்ல சான்றுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வா கூட்டல் இத்து கூட்டல் இந்து கூட்டல் அன் கூட்டல் அன். அப்ப வா அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஏவலாக ஏவல் பகுதியாக நமக்கு அமையுது. அப்ப பகுபதத்துல முதல் பகுதியாக அமையக்கூடியது பகுதி. அந்த பகுதி இன்னின்ன பண்புகளோட இயங்கலாம். வினையாக இருக்கலாம், பெயராக இது
ஏவலாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு செயலையோ அந்த செயலினுடைய பண்புகளையோ அல்லது செயலை செய்விக்கக்கூடிய வினையாகவோ, வினை ஏவல் பண்புன்னு சொல்லி இவ்வாறாக என்ன செய்யலாம், அந்த பகுதியானது அமையலாம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்தது விகுதி. இது ஒரு சொல்ல நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த பிரிக்கிறதுல இறுதியில இருக்கக்கூடிய பகுதி தான் நமக்கு விகுதி. பகுபதத்துல நம்ம பிரிக்கிறோம், அப்படி பிரிக்கும் போது இறுதியில இருக்கக்கூடியதான் நம்ம விகுதி அப்படின்னு சொல்றோம். வந்தனன் அப்படின்னா வா கூட்டல் இத்து கூட்டல் இந்து கூட்டல் அன் கூட்டல் அன், அதுல அந்த இறுதியில இருக்கக்கூடிய அன் நமக்கு விகுதியாக இடம்பெற்று இருக்கிறத நாம் காண முடியுது. அதுக்கப்புறம் நமக்கு இடைநிலை. இந்த இடைநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா பகுபதத்துல பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நிற்கக்கூடிய உறுப்பு தான் இடைநிலை. இதுல வந்தனன்கிற சான்றுல வா கூட்டல் இத்து கூட்டல் இந்து கூட்டல் அன் கூட்டல் அன், இதுல நமக்கு இத்து நமக்கு எதுவாக இருக்கு அப்படின்னா இடைநிலையாக இருக்கு. அப்ப நம்ம இடைநிலைங்கிறது பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமையக்கூடியது அப்படின்னு நம்ம உணர முடியுது. அதுக்கப்புறம் சாரிகை. இந்த சாரியை என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா இடைநிலைக்கும் பகுபதத்தை நம்ம பிரிக்கிறோம், அப்படி பிரிக்கும் போது இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில அமையக்கூடியது. நல்லா பார்க்கணும், இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவே அமையக்கூடியதான் நம்ம சாரிகை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அப்ப வந்தனன் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த சான்றுல வா கூட்டல் இத்து கூட்டல் இந்து கூட்டல் அன் கூட்டல் அன், இறுதியில இருக்கக்கூடியதை விகுதின்னு சொல்லிட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம இத்து இடைநிலைன்னு சொன்னோம். அப்ப இத்துக்கும் இறுதியில இருக்கக்கூடிய விகுதிக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த அன் என்பதை நம்ம இந்த சான்றுல சாரிகை என்பதை உணர முடிகிறது. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது நமக்கு சந்தி. இந்த சந்திங்கிறது எதுக்கு நடுவுல இருக்கும் அப்படின்னா பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில என்ன இருக்கும் அப்படின்னா சந்தி. பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில சந்தி இடம்பெறும். வந்தனன் அப்படிங்கிற அந்த சான்றை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வா கூட்டல் இத்து கூட்டல் இந்து கூட்டல் அன் கூட்டல் அன். அப்ப இந்த இடத்துல வா பகுதி இத்து இடைநிலைன்னு சொல்லிட்டோம். அந்த இடைநிலையில இத்து இந்த ஆகுது இல்லையா, இதத்தான் நம்ம சந்தி அப்படின்னு சொல்றோம். நம்ம சந்திங்கிறத என்ன பார்த்தோம், பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவே அமையக்கூடியது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்ப அந்த இந்து நமக்கு என்னவாகுது அப்படின்னு சொன்னா சந்தியாக அமைகின்றது. அடுத்தது விகாரம். விகாரம் அப்படின்னு சொன்னா மாற்றம். இந்த பகுபத விருப்புக்கள்ல ஒன்றாக எது இருக்கு அப்படின்னு சொன்னா விகாரம் இருக்கு. இத நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா ஒரு எழுத்து மற்ற எழுத்தாக மாறக்கூடியதைத்தான் நம்ம விகாரம் அப்படின்னு சொல்றோம். பகுபத உறுப்புகள் நம்ம பிரிக்கிறோம் இல்லையா, அப்படி பிரிக்கும் போது ஒரு உறுப்பு விகாரம். அது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வா கூட்டல் இத்து கூட்டல் இந்து கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அன் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். அதுல இருக்கக்கூடிய அந்த இத்து இந்தாக மாறுது. அத நம்ம சந்தியாக இடம்பெற்றுள்ள அந்த இத்து இந்தாக மாறும்போது அது ஒரு விகாரம். அடுத்து வா அப்படிங்கிறதே வான் தான் நம்ம பிரிக்கிறோம். நமக்கு அங்க சான்று என்ன, வந்தனன். அப்ப அந்த வா என்பது வ என்று அது என்ன செய்து மாற்றம் பெற்று வருது. அப்ப அந்த மாற்றம் பெறுவதுதான் நம்ம விகாரம் அப்படின்னு சொல்றோம். நம்ம இந்த வந்தனன்கிற சொல்லுல 2 விகாரங்கள் அமைந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்ப இதுவரைக்கும் நம்ம பகுபத உறுப்புகள் 6 பார்த்தோம். இந்த 6 பகுபத உறுப்புகளும் இடத்துக்கு ஏற்ப அது சொல்லுல அமைந்து தொடராகும் போது அத நம்ம தொடர் இலக்கணம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இதை குறித்து நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். நன்றி.